வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சந்தன காப்பு வழிபாடு யாருக்குன்னா பைரவருக்கு செய்கிறது. பைரவருக்கு சந்தன காப்பு வழிபாடு செஞ்சால் என்ன எப்படி எவ்வளோ சிறப்பு கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன். சந்தன காப்பில் நம்ம அதோடு என்னென்ன சேர்க்குறோம், வாசனை திரவியங்கள் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். புனுகு, அரக்கஜா, சவ்வாது, கஸ்தூரி, கோரஜனை, அப்புறம் குங்குமப்பூ, இந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து இந்த சந்தன காப்பை செஞ்சு பைரவருக்கு வழிபாடு செஞ்சோம்னா தேவர்களோட ஆண்டு இருக்கு இல்லையா, தேவர்களின் ஆண்டு, அதாவது ஆண்டு கணக்கில் 1 கோடி ஆண்டு பைரவ உலகத்தில் நம்ம வாழ்ந்ததற்கு சமமாக இன்புற்று வாழலான்னு சொல்கிறாங்க. இது எதில் சொல்கிறாங்கன்னா சிவபுராணத்தில் சொல்கிறாங்க. இதோடு நம்ம இன்னும் என்னென்னா பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பலரசம், இந்த அபிஷேகம்லாம் சேர்த்து செஞ்சோன்னா மேலும் விசேஷமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ நண்பர்களே.